தாளத்தின் சமூக வலைத்தளங்களுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். தாளம் FM 88.9 HD3 ஊடாக நீங்கள் GTA முழுவதும் மட்டுமில்லாமல் GTA தாண்டியும் 24 மணி நேரம் தாளத்தை கேட்டு மகிழலாம். இன்று நாங்கள் தற்பொழுது பார்க்க இருப்பது அமெரிக்கா சைனா வர்த்தக போரில் யாருக்கு மேலாதிக்கம், யார் அதிக தாங்கு சக்தி கொண்டவர்கள். அமெரிக்கா மற்றும் சைனா இடையே மீண்டும் உருமாறுற வர்த்தக போர் தீவிரமடைந்து காணப்படுகின்றது. தற்போது முக்கியமான கேள்விகள் 2 என்று கூறலாம். ஒன்று, யாரிடம் மேலாதிக்கம் உள்ளது. இரண்டாவது, யார் இந்த சிக்கலை அதிகமாக தாங்கக்கூடியவர்கள். வர்த்தக புள்ளி விவரங்கள் மற்றும் மேலாதிக்கம் என்று பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு $400 பில்லியன் மேற்பட்ட பொருட்களை கடந்த ஆண்டு சைனா ஏற்றுமதி செய்திருக்கின்றது. இதற்கு மாற்றாக அமெரிக்கா சைனாவுக்கு மிக குறைவாகவே ஏற்றுமதி செய்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் அமெரிக்கா அதிகப்படியான கட்டுப்பாடு வைத்திருப்பதாகவும் சைனாவை அமெரிக்கா கட்டாயமாக்கும் நிலை இருப்பதாகவும் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க நுகர்வோரின் தேவையை மற்ற நாடுகள் நாடுவதை நினைவுபடுத்திய அவர் தம்மிடம் இருக்கின்ற நுகர்வோர் சக்தியை அனைவரும் விரும்புகின்றார்கள் என தெரிவித்திருக்கின்றார். இதற்கு சைனாவின் பதில் என்னவாக இருக்க போகின்றது, இதற்கு சைனாவின் தாங்கும் திறன் எவ்வாறு இருக்க போகின்றது என்று பார்த்தோமேயானால் இந்த வர்த்தக போர் மிகவும் சிக்கலானது என்றும் சைனாவிற்கு பல சக்தி வாய்ந்த ஆதிக்கம் உள்ளது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பர்டாவில் இருக்கின்ற சைனா இன்ஸ்டிடியூட்டின் மூத்த ஆராய்ச்சியாளர் ஜியா வெங் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கின்றார் என்று நாங்கள் பார்த்தால், தொழில்துறைக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் மற்றும் உற்பத்தி உள்ளீடுகளை சைனா உலகளவில் கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாகவும் சமீபத்தில் சைனா முக்கியமான ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மற்றும் மேக்னெட்ஸை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது பாதுகாப்பு, ஆற்றல் மற்றும் வாகன தொழில்நுட்பங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் சைனா தற்போது அமெரிக்காவின் 2வது பெரிய கடன் கொடுப்பவராகவும் சுமார் $760 பில்லியன் ட்ரெஷரி பாண்ட்ஸ் வைத்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. நியூயார்க்கில் இருக்கின்ற டொலு கேபிட்டல் மேனேஜ்மெண்டின் ஸ்பென்சர் ஹாக்கிமியான் என்ன இது தொடர்பாக கூறியிருக்கின்றார் என்று பார்த்தால், கடந்த 13 வருடங்களில் சைனாவின் அமெரிக்க ஏற்றுமதி மாறாத நிலையில் இருப்பதாகவும் ஆனால் மற்ற நாடுகளுக்கு சைனாவின் ஏற்றுமதி 80% அதிகரித்துள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். சைனாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அமெரிக்கா ஏற்றுமதி வெறும் 2% மட்டுமே என்றும் கூறப்படுகின்றது. எனவே இழப்புகள் இருக்கின்றதுதான், ஆனாலும் இழப்புகள் உள்ள போதும் அது பெரிதாக தாக்காது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவின் கொள்கைகள் குழப்பமானவையாக உள்ளன அப்படி என்றும் ஒரே நேரத்தில் பல்வேறு காரணங்களை கேபினெட் உறுப்பினர்கள் சொல்வது இந்த நிலையை மோசமாக்குவதாகவும் அவர் விமர்சித்திருக்கின்றார். சைனாவின் நுணுக்கமான எதிர்வினை என்று நாங்கள் பார்த்தோமேயானால் சைனா தற்போது நம்பகத்தன்மையற்ற நிறுவன பட்டியல் என்ற திட்டத்தின் கீழ் சில வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க திட்டமிட்டிருக்கின்றது. மேலும் அதிக தாங்கும் மனப்பக்குவத்துடன் செயல்படுவதாகவும் கூறப்படுகின்றது. சைனாவில் மக்கள் கோபம் அரசியல் மாற்றங்களுக்கு அவ்வளவாக வழிவகுப்பதில்லை. இதனால் அமெரிக்கா போல தேர்தல் சூழ்நிலை எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு குறைவாகவே உள்ளது என்றும் கூறப்படுகின்றது. சைனாவை அழுத்தத்தின் மூலம் ஒப்பந்தத்திற்கு கொண்டு வர முடியும் என அமெரிக்கா நினைத்தது. ஆனால் தற்போதைய நிலைமை பார்ப்பதற்கு இது மிகவும் சிக்கலானதாகத்தான் தெரிகின்றது. 2 நாடுகளும் தங்களது நெருக்கடியான நோக்கங்களுடன் செயல்படுகின்றன. இதன் முடிவு எப்போது எப்படி என்ற தெளிவு இல்லை. ஆனால் தற்போதைய சூழலில் சைனா தனது வலிமைகளையும் தாங்கும் சக்தியையும் தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது என்றுதான் கூற வேண்டும். இத்துடன் இந்த செய்தி நிறைவுக்கு வருகின்றது. இது போன்ற இன்னும் ஒரு சந்திப்பில் மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்தும் தாளத்தின் சமூக வலைத்தளங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.